Hi friends, welcome to Dana's Recipe Book. இன்னைக்கு நம்ம ரொம்பவே டேஸ்டியான காரசாரமான முருங்கைக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். இது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். வாங்க வீடியோல போய் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறீங்க அப்படினா ப்ளீஸ் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ்லாம் பார்த்துடலாம். இங்க வந்து 3 முருங்கைக்காயை கட் பண்ணி வச்சிருக்கேன். கருவேப்பிலை ஒரு கொத்து, 8 பல் பூண்டை நறுக்கி வச்சுருக்கிறேன், வெங்காயம் 10லேருந்து 15, ஒரு தக்காளி, நெல்லிக்காய் அளவு புளி, அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக வெந்தயம், 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக வெந்தயம் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கடாய் அடுப்பில் வச்சுட்டு கடாய் ஹீட் ஆனதும் இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். காரக்குழம்புக்கு வந்து நம்ம கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றினா தான் டேஸ்ட் இருக்கும். இப்போ இதில் நம்ம சீரகம், சோம்பு, வெந்தயத்தை போட்டுடலாம். இது பொரிஞ்சதும் நம்ம பூண்டு பல்லை சேர்த்துடலாம். பூண்டு பல் நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் நம்ம அப்படியே விட்டுடலாம். பூண்டு இப்போ பாருங்கள் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம். பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். இது ஒரு தக்காளி தான். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூட கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கினதும் நறுக்கி வச்சிருக்கிற நம்ம முருங்கைக்காயை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் போல் வதக்கி விடலாம் இந்த எண்ணெயிலேயே. ஒரு 10 நிமிஷம் கழித்து இப்போ நம்ம குழம்பு மிளகாய் தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். இந்த எண்ணெயிலே வதக்கும் போது தான் இதோட ஃப்ளேவர் நல்லா வரும். அதனால் வதக்கி விடுங்க. வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம இதில் ஒரு 2 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். முருங்கைக்காய் நல்லா வேகணும். அதுக்காக தான் நம்ம இந்த 2 கப் அளவு தண்ணியை ஊற்றுறோம். நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம புளி கரைசலை ஊற்றிக்கலாம். பாருங்கள் முருங்கைக்காய் இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம புளியை வந்து நல்லா கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம குழம்புல இந்த மாதிரி வடிகட்டி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு புளிப்பு தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றணும். அதுக்காக நிறையா புளியும் சேர்த்துடக்கூடாது, கம்மியாகவும் சேர்த்துடக்கூடாது. கரெக்டாக நீங்கள் டேஸ்ட் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடணும். அப்போ தான் நமக்கு எண்ணெய் தெளிஞ்சு குழம்பு ரெடி ஆகும். பாருங்கள் நல்லா வந்து எண்ணெய் தெளிஞ்சிருச்சு. நமக்கு வந்து முருங்கைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் நம்மளோட முருங்கைக்காய் காரக்குழம்பு எவ்வளோ சூப்பராக இருக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நல்லா டேஸ்டியாக வரும். மீண்டும் உங்களை இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.